ஓகே சூப்பர். மேடம் நீங்க மட்டும் ஏன் சிரிக்காம இருக்கீங்க? மேடம் சிரிங்க மேடம். கவி சரிமா? ஆ இப்ப எடுப்பா. நவமித்ரா ரொம்ப சிரிக்காதடி, பல்லெல்லாம் காண்டு விழுந்துற போது. ஏய் அமைதியா இருடி, ஒரு போஸ் கொடுக்க விட மாட்டா. ஆமா ஆமா, பாஸ்போர்ட் சைஸ்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கா போஸ் கொடுக்கறதுக்கு. இல்ல வேண்டாம். ஓகே சூப்பர். அம்மாச்சி நீங்க சிரிக்கல, சிரிங்க. இல்லப்பா இது மாதிரி நீ தேடு. இது ஒரு கல்யாணம், கெண்ட செருமோளுக்கு இவனை கெட்டி வச்சுட்டு இந்த வேலை நான் இருந்து சிரிக்கணுமாமே சிரிக்கணும். ஓகே சூப்பர், போட்டோ சூப்பரா வந்திருக்கு. நவமித்ரா தான் சிரிப்பா இருந்திருப்பாளே, எங்க காமிங்க. இல்ல இல்ல எரும மாடே, உன்னை போட்டோ எடுக்கும் போது நான் இது போல ஓட்டி இருக்கணும்டி, உன்னை தப்பு பண்ணிட்டேன். ஓகே. அக்கா மாமா 2 பேரும் வெளியே வாங்க. ஏன் மச்சான்? வாங்க வாங்க போலாம் வாங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? ஓ, எல்லாத்தையும் இவருக்கு இங்க இருந்தே சொல்லுவாவ. வாழ ஒழுங்கா. வர வர அண்ணன்ற மரியாதையே இல்ல உன்கிட்ட. பின்ன என்னென்ன, வா சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், இங்க இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். வாழு பயலே. சரி சரிம்மா, நீங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி நம்ம போகணும். சரிங்க, நீங்க கார்ல இருங்க, நாங்க வந்துடுறோம். சரிம்மா. நானும் போறேன், இவங்க எப்பனா வந்தா வரட்டும். இங்க நிக்க நிக்க தாசியமா வருது. ஏய் நாங்கெல்லாம் கிளம்புறோம்டி. சொன்ன மாதிரியே எல்லாம் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சரிடி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்போ சரி, நமக்கும் போகலாம். சரிங்க மச்சான். பிளான கண்டுட்டு அண்ணனும் அண்ணியும் பயங்கரமா ஷாக் ஆகுவாங்க. அண்ணே கெஸ் பண்ணிட்டே வா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பயமா இருக்கு. ஒன்னும் இல்லண்ணே, வா வா வா, தைரியமா இரு. மருமகனே பயப்படாம வாங்க, பாத்துக்கலாம். அதானே அதீத், வா. பாவம் அண்ணனும் அண்ணியும் சுப்டி எல்லாம் பண்ணுதுங்க லூசுங்க. அண்ணே ஏதாச்சும் கெஸ் பண்ணியா? இல்லடா, என்னன்னு சொல்லு. மாமா ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நாங்களே சொல்லிடுறோம். ஜேசிபி தெரியுமா? ஜேசிபி. ஆமா ஜேசிபி. அதுல தானே நீங்க போக போறீங்க. எத? ஆமா மாமா, உங்களுக்காக ஸ்பெஷலா நான் இப்போதான் புக் பண்ணேன். மச்சான் என்ன சொல்றீங்க? அண்ணே உண்மையா தான் சொல்றோம், நீங்க ஜேசிபில தான் போறீங்க. டேய் மாமா போங்க மாமா ப்ளீஸ். நீங்க உட்கார்ந்துட்டுலாம் போகணும்ல, உட்கார வேண்டாம், நம்ம நின்னுட்டு போலாம். சாரி, நீங்க நின்னுட்டு போங்க. மச்சான். மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. மச்சான். அக்கா நீயும் போய் தான் ஆகணும். நான் போக மாட்டேன். போக மாட்டியா? நாங்க ஏத்தி விடுவோம், ஒழுங்கா போயிடு. நேத்ரன் சும்மா இரு, அக்காவே நொந்து போய் இருக்கேன். நொந்து போயிருக்கியா? அப்படியா? விளையாடாத நேத்ரன். என்னாச்சு? நேத்ரன் நீங்க எப்பயும் போல கார்ல கூட்டிட்டு போனா போதும். எங்க காருங்க? கார் எங்கயா? ஏய், நான் சொல்ற மாதிரி ஜேசிபில உட்காந்துட்டு போனா ஓகே, இல்லாட்டி தெரியும்ல. நேத்ரன் விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. எனக்கு எனக்கு எந்திர போல இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும் நேத்ரன். அக்கா என்னாச்சுடி? அங்க பாரு, வண்டியில இருந்து ஹார்ன் அடிக்கிறாங்க. வா மாமா, அக்காவை கூட்டிட்டு போய் அதுல நில்லுங்க. மச்சான் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பாத்துக்கலாம், கூட்டிட்டு போங்க மாமா. சரி. வாவ் சூப்பர் சூப்பர். டேய் இப்படி எல்லாம் கொடுமை பண்ணாதீங்கடா. மருமகனே சூப்பர். அத்தை நீங்களுமா? மருமகளே நீங்களும் சூப்பர்டா. சரிங்க அத்தை. அண்ணே வண்டி எடுங்க. சரிப்பா. அண்ணே அண்ணி நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. கவி நல்லா டைட்டா பிடிச்சுக்கோடி. கவி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகும் போது நானு என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி தான் பண்ணோம். அப்படி நான் கலாய்ச்சதுனாலதான் கர்மா என்னை வச்சு செய்து போல. என்னடி பேசாமலே இருக்க? கவி பாத்து போங்க. மச்சான் அவங்க போகட்டும், வா நம்ம கார்ல ஏறலாம். ஓகே மாமா. விதூன் நேத்ரன் 2 பேரும் சீக்கிரமா வாங்க, நம்மளும் கார்ல போகலாம். அவங்களுக்கு முன்னாடி போய் ஆராத்தி எடுக்கணும். ஆந்தோ வாரோமா. கவி ஜன்னக்குடி டைட்டா பிடிச்சுக்கோடி, விழுந்துடாத. ஃப்ரண்ட்ல நின்றுடினா பேக்ல நின்றுகிட்டு இருக்கா. நீ ஏன் ஃப்ரண்ட்ல நிக்கலன்னு எனக்கு தெரியாதா என்ன? ரோட்ல போயிட்டு இருக்கும் போதெல்லாம் எதுவும் ஒன்ன பண்ணிட மாட்டேன்டி, பயந்தாங்கொலி. கவி
என்னதான் ஆச்சு? எதுக்காக பேசாம வந்துட்டு இருக்க? மனமேடையில இருந்தப்போ அழுதுட்டே இருந்த, இப்ப என்னடா பேசாம இருக்க? கவி, அடியே கவி, என்ன அப்படின்னா இப்ப எதுக்கு வச்சு கொட்டுற? தம்பி, நீங்க சொன்ன பிளேஸ் வந்துருச்சுப்பா, இறங்குங்க. அண்ணா இதோ இறங்குறோம். கவி இறங்குடி. கவி இறங்கு. நீங்கெல்லாம் எப்போ வந்தீங்க? வந்து அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்கீங்க. மாமா அது ஜேசிபி ஸ்லோவா தான் வரும். ஆமால. ம். மருமகனே, அந்த பழம் எடுத்து நீங்க பாதி சாப்பிட்டுட்டு அவளுக்கு பாதி கொடுங்க. பிறகு பால் எடுத்து குடிங்க, 2 பேரும் பாதி பாதியா. சரிங்க அத்தை. கவி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? கவி, சரி நான் பழம் சாப்பிட்டுட்டு உனக்கு கொஞ்சம் தருவேன், சாப்பிடு. அத்தை சொன்னது கேட்டுச்சுல்ல, பாலும் அப்படிதான், பாதி குடிச்சிட்டு தருவேன். அண்ணே அண்ணி சாப்பிடுங்க 2 பேரும். மாமா சாப்பிடுங்க. கவி, அந்த பழம் ஃபுல்லா சாப்பிட்டுரு. வேண்டாம்மா, போதும். கவி, அந்த பாலையாவது குடிமா. போதுமா கண்மணி, போதுன்னா விடு. மாமா இனி அந்த கருக்கு எடுத்து குடிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அக்காவுக்கு கொடுக்கணும். மச்சான், என்னத்தை கலந்து வச்சிருக்கீங்க? ஒன்னும் இல்ல, குடி. ஃப்ராடுங்களா? 3 பேரும் சேர்ந்து என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? குடின குடி. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, அந்த பாட்டுல வர மாதிரி நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க அழகான அன்பான மனைவிக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அண்ணே கொடுங்க பாப்போம். டேய், இந்த சிரிப்புல ஒன்னும் குறவில்லை. டேய், உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு அப்போ இருக்குடா, பழிக்கு பழி வாங்காம விடவே மாட்டேன். உப்பு தானே கலந்து வச்சிருக்கீங்க. அது கருக்கு வெள்ளம் இல்ல டேய், உப்பு வெள்ளம். மருமகனே, நான் சொல்ல சொல்ல கேட்கல. நேத்ரனும் நவமித்ராவும் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது. நினைச்சா அத்தை. பரவாயில்ல, 2 பேரும் குறைச்சி எடுத்து குடிங்க. இளநீல தானே உப்பு கலந்துருக்காங்க, அதனால குழப்பம் இல்ல, கொஞ்சம் தான் கலந்தாங்க. அப்படியா? அப்ப சரிம்மா, நீங்க எடுத்து குடிங்க. போடா டேய். இப்ப தெரியுதா? கொஞ்சம் குடிப்பா ஒல்ல. சரிம்மா. கவிதைமா, கடவுளே, உப்பள்ளி கொட்டி வச்சிருக்கானுங்க. இந்தாடி, நீ கொஞ்சம் குடி. என்ன அக்கா எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா? என்ன அண்ணி இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? அதானே. சரிப்பா, அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும், விடுங்க அவங்கள. டயர்டா இருக்கும் இந்த கழுத்துல ஆரத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறது. சரிம்மா. கவி, மருமகனை கூட்டிட்டு ரூமுக்கு போ, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. எலும்புமா, கூட்டிட்டு போ, ஏன் உட்காந்துட்டே இருக்க? இதோ கூட்டிட்டு போறேன்ப்பா. சரிம்மா. வாங்க. ம். கவி, மாப்பிள்ளையோட ரூம்ல போமா. அதெல்லாம் மருமகளுக்கு தெரியாதா, சும்மா இரு நீ. ஐயோ, சொன்னேன்டி, மறந்து அவ ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டா. இனி நம்ம 2 பேர் போய் எங்க கிடக்க? அதுவும் சரிதான். சீக்கிரமா தாலி கட்டி இந்த அழகான நெஞ்சில தொங்க விடணும். என்ன என்னவா? ஏன்டி இப்படி கோபப்படுற? ஏன் இப்படி கோவப்படுறேன்னா, நீங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. எனக்கு எனக்கு வேண்டாம், ஏதாச்சும் நான் பேசிடுவேன். என்னடி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கோபப்படுற? ஏன் இப்படி கோவப்படுறேன்னா, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னா போதும்ல. அது என்ன, என் ஃப்ரெண்டோட அண்ணனை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிருக்கீங்க? என்ன? ஏதோ அதிர்ச்சியான மாதிரி எல்லாம் சீன் போடாதீங்க. நான் லக்ஷ்மி இதை சொன்னப்போ நான் அவ்வளவு கோவப்பட்டேன். ஆனா நீங்க உண்மைதானே நிரூபிச்சிட்டீங்க இல்லையா? என்னடி, எனக்கு புரியல. ஓ, புரியலையா? கவி, என்ன சொல்ல வரையோ அது கரெக்டா சொல்லு. ஓ, இது என்ன புதுவித ஆக்டிங்கோ? எனக்கு சத்தியமா புரியல. புரியல? பண்றதெல்லாம் பண்ணிட்டு புரியலையாமே? என்னடி? என்னடியா? லக்ஷ்மியோட அண்ணன் கிட்ட போயிட்டு டீல் பேசுனீங்க இல்லையா நீங்க? லக்ஷ்மி யாருடி? ஓ, இப்ப லக்ஷ்மி யாருன்னே தெரியல. என்னோட ஃப்ரெண்டு லக்ஷ்மி. ஒரு தடவை என்ன லவ் பண்றேன்னு வந்து நின்னால அவன். யாரு? அவன் என்ன? இப்போ அவனை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க?
அப்பப்பா, ஒண்ணுமே தெரியாத பப்பா நீங்க. என்னடி? சும்மா என்னடின்னு இன்னசென்ட் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. லக்ஷ்மியோட அண்ணன் கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்ன்றதுக்காகவே நம்ம 2 பேர் இருந்த போட்டோஸை கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிருக்கீங்க. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா நீங்க பண்ணதை தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஏய், நான் என்ன பண்ணேன்? முதல்ல இருந்தெல்லாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்ட்டு லக்ஷ்மியோட அண்ணன் கிட்ட பிளான் பண்ணி நம்ம 2 பேர் ஒண்ணா அந்த போட்டோஸை எங்க எல்லாருக்கும் காமிச்சு அசிங்கப்படுத்திருக்கீங்க. கவி, என்ன சொல்ற? மாமா என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. ஆனா எனக்கு நிஜமா தெரியாதுடி. என்னென்ன போட்டோ காமிச்சாங்கன்னு கூட தெரியல. நான் மாமா கிட்டே அதாண்டி சொன்னேன். ஓ, அப்படியா? உங்களுக்கே தெரியாம தான் நான் விழுந்தப்போ நீங்க என்ன பிடிச்சீங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் இவங்களுக்கு போய் கிடைச்சிருக்கு. ஏய், நிஜமா தெரியாதுடி. தெரியாதுன்னு சொல்லிட்டா நான் உங்களை மன்னிச்சு விட்டுவேன் நினைச்சீங்களா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்னையவே அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல. இனி இனி காலத்துக்கும் என்கிட்ட பேசிடாதீங்க. உங்களை 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 பார்க்க பிடிக்கவே இல்லை. அம்மா, அப்பா, தம்பிங்கெல்லாம் இருந்தாங்க. எல்லாருமே பார்த்துட்டாங்க போட்டோஸ. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன மொத்தமா அசிங்கப்படுத்திட்டீங்க. கவி, என்னடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? எனக்கு சங்கடமா இருக்குடி. ஏ செல்லம், அழாதடி. எனக்கு புரியலடி. நான் எதுவுமே பண்ணலடி. அந்த குடவுன்ல நம்ம 2 பேர் மாத்திரம் தான் இருந்தோம். அப்போ யார் அந்த போட்டோஸை எடுத்திருப்பாங்க? நீங்க தான் க்ளோஸா இருந்தீங்க என்கிட்ட. அப்போ நீங்க தானே எடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. இது மாதிரி எனக்கு கல்யாண நாள் வரும், அப்ப யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சிருப்பீங்களா இருக்கும். கவி, என்னடி என்னென்னமோ பேசுற? இது மாதிரிலாம் நான் யோசிச்சது கூட இல்லடி. ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்படி எல்லாம் பேசாத. அப்போ நான் போட்டோவை எல்லாருக்கும் காமிச்சு அசிங்கப்படுத்துனீங்கல்ல, அப்போ என்ன நினைச்சு பாருங்க நீங்க. எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். உங்களுக்கு மாத்திரம்தான் சங்கடம் இருக்கிற மாதிரி பேசுறீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்தாங்களே, அவங்க அம்மா அப்பா எல்லாம் கூட பார்த்தாங்க. எனக்கு அவங்கள தெரியாது. ஆனா அவங்க பார்த்ததை நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன எங்க அப்பா, நம்ம ஃபேமிலி எல்லாரையுமே தப்பா நினைச்சிருப்பாங்க அவங்க. எனக்கு இதெல்லாம் தேவைதான். உங்ககிட்ட பேசினல்ல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். சத்தியமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லடி. நான் இனி உன்னை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்றது? உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு எனக்கு தெரியாதுடி. எல்லாமே சத்தியமா சடனா நடந்ததுடி. ப்ளீஸ் கவி, புரிஞ்சுக்கோ. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்ன பார்க்க பிடிக்கலையா? இல்ல, ஏண்டி, எப்படி இது மாதிரிலாம் உனக்கு பேச மனசு வந்துச்சு? நீ இது மாதிரிலாம் என்ன நினைப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. என்ன பார்த்தா அப்படிப்பட்ட பையனை மாதிரியா தோணுது உனக்கு? யாருக்கு தெரியும்? யாரை நம்பணும் நம்ப கூடாதுன்னு கூட எனக்கு தெரியல. அப்போ நான் இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் தான் இதெல்லாம் பண்ணிருப்பேன்னு சொல்ல வரியா? ஆமா, பின்ன வேற யாரு? ஓ, நான் தான் இது மாதிரி கேவலமான செயல்லாம் பண்ணுவேன் நீ நினைச்சிட்டு இருக்கல்ல? அது எப்படி கவி? என் மேல நம்பிக்கையே இல்லாம தான் என்கிட்ட இவ்வளவு நாள் நீ பழகிட்டு இருந்தியா? இவ்வளவு நாள் இருந்துச்சு, இப்போ இல்ல. அது எப்படி இப்ப இல்லாம போகும்? ஒருத்தவங்க மேல நம்ம நம்பிக்கை வச்சோம்னா அது கடைசி வரையும் அப்படியே தான் இருக்கும். அது எப்படி? யாரோ ஒருத்தங்க வந்து என்னை பத்தி தப்பா சொன்னதும் நீ நம்பின? எப்படி உன்னால இது மாதிரிலாம் நம்ப முடியுது? யோசிக்க மாட்டியா? உனக்கு மூளை இல்லையா? இவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு கூட உனக்கு தோணலையா? யார் யாரை நம்பணும் நம்ப கூடாதுன்னா எனக்கு தேவையில்லை. எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. ஏன் லூஸ் மாதிரி பேசாதடி. அதை நான் பண்ணல. புரிஞ்சுக்கோ, நான் பண்ணல. தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கோங்க. இது மாதிரி ஆக்டிங் பண்ணாதீங்க. ஓ சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர?
நான் தான் இந்த தப்பை பண்ணேன்னு சொல்ல வரியா? எதெல்லாம் நினச்சிட்டு போ, எனக்கு கவலை இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், ரொம்ப ஆசையா வந்து தாலி கட்டினேன். ஆனால் அதெல்லாம் உடஞ்சி போச்சுடி. ரொம்பவே நொந்துட்டேன். இது மாதிரிலாம் யாரும் என்னை கேவலமாக நினச்சதில்லை இல்லையா? அதனாலயா இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பழகிக்கிறேன். கல்யாணப்போ நிச்சரிக்காம இருந்ததுக்கு காரணம் இதுதான் இல்ல? ஓகே, பரவாயில்ல. என்ன அடையறதுக்கு உங்களுக்கு வேலை வழி தெரியலன்னு இப்படி என்ன அசிங்கப்படுத்தி தான் என்ன நீங்க அடையணுமா? நீங்க இப்படி பண்ணதை நினைக்கும் போது எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? இந்த சங்கடத்திலேயே விச்சு என் கழுத்துல தாலி கட்டினதை கூட என்னால சந்தோஷமா ஏத்துக்க முடியல. ஒரு பக்கம் என்னோட விச்சு என்னோட ஆதித் எனக்கு கிடைச்சிட்டாருன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் என்னை இப்படி அசிங்கப்படுத்தி அடைஞ்சிட்டீங்களேன்ட்டு சங்கடமா இருக்கு. நமக்கு ஒரு சந்தோஷம் வந்து அதை முழுசா அனுபவிக்க முடியாம போயிடுச்சுன்னா அந்த சந்தோஷத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் ஏங்கிட்டு இருந்தாலுமே அது கிடைச்சும் கிடைக்காததுக்கு சமம் தான். அப்படி இருக்கு எனக்கு இப்போ ஃபீல். நீங்க கிடைச்சிருக்கீங்க, அந்த சந்தோஷத்தை முழுதா அனுபவிக்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க அந்த போட்டோ காப்பி எல்லாருக்கும் காமிச்சதுதான். என்ன ஏன் இப்படி அசிங்கப்படுத்தி அடைஞ்சீங்க? எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. ஏய், அழாதடி. என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, அழ மட்டும் செய்யாத. ஏண்டி இப்படி யார் யார் சொல்றதோ கேட்டு என்ன இப்படி தப்பாவே நினைச்சு வச்சிருக்க? உன்னோட அதித் அப்படிப்பட்டவன் தானான்ட்டு கொஞ்சம் கூட உன்னால யோசிக்க முடியாதான்? கிறுக்கி கிறுக்கி என்னையும் சங்கடப்படுத்தி நீயும் சங்கடப்பட்டு இப்ப எதுக்காக இப்படி இருக்க? உன் ஃப்ரெண்டு சொன்னா அது உண்மையாயிடுமா? கொஞ்சம் கூட யோசிக்கிற புத்தியே இல்லடி உனக்கு. ஏன் தான் இப்படி இருக்கியோ? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா?